ரீசெண்டாக பழையபடி போயிருந்தபோது இந்த ஒரு வாட்டர் பம்ப் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. அதாவது வாட்டர் பம்புன்ற இம்ப்ளர் செட்டு தான் இது. இதுக்கான இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்கு இன்ஜின் வாங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப வரும். நம்மளே இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் எடுத்துக்கு வந்திருக்கிறோம். சும்மா ஒரு ட்ரை தான். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிக்கே இதை பிரித்து இதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து தரவை ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த டெலிவரி பைப்பை தான் கழட்ட போகிறோம். அதுக்கு டெலிவரி பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கழட்டிக்கிடுவோம். எல்லா போல்ட் நட்லையுமே ரஸ்ட் ஏறி இருக்குது, கழட்டவே முடியலைங்க. அதனால நம்ம கழட்ட போகிற போல்ட் நட்டுக்கு ரஸ்ட் ரிமூவர் ஸ்ப்ரே பண்ணிக்கிடுவோம். நான் ஸ்ப்ரே பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கழட்டினேன். ஒரு 2 நட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வந்துருச்சு. ஒரு 2 போல்ட் வந்து கட்டே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த டெலிவரி பைப்பை எடுத்துகிட்டு அந்த டெலிவரி பிளான்ஸ்க்கு வந்து ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்துக்கிடுவோம். இப்போ பம்பை அப்படியே திருப்பிட்டு இந்த இம்ப்ளருக்கான அவுட்ரு டோரை தான் கழட்ட போகிறோம். இதுக்கு சுற்றிலும் நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணிடுறாங்க. அந்த எல்லா நட்டு போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இந்த நட்டு போல்ட்டுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியாக கலந்து வந்துருச்சு. அதுலேயுமே ஒரு சில நட்டு கட்டாக தான் செஞ்சுச்சு. கலட்டி பார்த்தா தான் தெரியுது, பயங்கரமாக ரஸ்ட் ஏறி பாதி மெட்டல் கட்டாயே கொட்டிருச்சுங்க. இம்ப்ளரை சுற்றி பார்த்தே கொஞ்சம் டேமேஜ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதை சுற்றியில் உள்ள ரஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இந்த இம்ப்ளரில் உள்ள ரஸ்ட்டை க்ளீன் பண்ணும்போது அந்த இம்ப்ளர் பேந்து கீழே கொட்டுதுங்க. அதாவது இந்த இம்ப்ளர் டோட்டலாக காலிங்க. அதனால இம்ப்ளரை கலட்டி எடுக்கலாம்னு கலட்டவே முடியல, கொஞ்சம் லாக் ஆயிருக்கும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த நட்டை நல்லா ஹீட் பண்ணிட்டு கழட்ட போகிறோம். ஏன்னா நம்ம எந்த மெட்டலுமே ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் விரிவடையும். அந்த சமயத்தில் கலட்டினோம்னா ஈஸியாக கழட்டிடலாம். அந்த இடத்துல எந்த அளவு ஹீட் இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கன்னா ரஸ்ட் ரிமூவர் அந்த இடத்துக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது எப்படி வேப்பரேட் ஆகுதுன்னு. இம்ப்ளரில் உள்ள நட்டை வந்து கழட்டிட்டோம். பட் இம்ப்ளரை கழட்ட முடியலைங்க, பயங்கரமாக ஸ்டெக்காக இருக்குது. அதனால இம்ப்ளரை உடச்சி தான் வெளில எடுத்தேன். இம்ப்ளரை கலட்டினா தான் தெரியுது இந்த சாஃப்ட்லேயுமே லைட்டாக சேக்கிங் இருக்குங்க. இப்போ இந்த அவுட்டர் டோர் கலட்டினோம்ல, இதில் உள்ள டபுள் சைடு மர போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு போல்ட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து கழட்ட முடியலங்க, பயங்கரமாக ஸ்டெக்காக இருந்துச்சு. அதனால பெல்ட் எடுத்து தான் கழட்டிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, பம்பில் உள்ள எல்லா ஸ்பேருமே தனித்தனியாக கழட்டி எடுத்துட்டோம். இதில் முக்கால்வாசி ஸ்பேர் வந்து நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு இதில் தேவையான ஸ்பேருக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பம்பு கலட்டினதில் இந்த ஸ்பேர் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்படி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பம்புக்கு புதுசாக மாற்ற போகிற ஸ்பேர் எல்லாமே வாங்கியிருக்கிறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற வந்து ஒன்று ஒன்றா மாற்றும் போது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பம்புலேருந்து கலட்டின சாப்பிட்டு வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேஞ்சிருச்சு. அதனால தான் சேக்கிங் வந்து இருந்தது. இந்த சாப்பிட்டு புதுசாக தான் மாற்ற போகிறோம். ஆனால் இந்த பேரிங் மட்டும் நல்லா இருக்குது, அதை கழட்டி எடுத்துக்கிடுவோம். அதுக்காக பேரிங் புல்லர் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பேரிங் புல்லரில் இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டு இந்த இடத்துக்கு நேரம் லாக் பண்ணிவிட்டு அந்த 3 ஊக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பேரிங்கோட அவுட்டரில் லாக் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துக்கு நேரம் 14 ஸ்பானர் போட்டு டைட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேரிங்கை மேலே ஏற்றி கொண்டு வந்துடும். இந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பம்புலேருந்து கழட்டி எடுத்தது. அப்படி இந்த சாப்பிட்டு நம்ம புதுசாக மாற்றுறதுக்காக வாங்கினது. நம்ம கழட்டி எடுத்த பேரிங்க இந்த புது சாப்பிட்டில் வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ இந்த பேரிங் ஹவுசிங்குள்ளே கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிடுவோம். இப்போ பம்ப் சாப்பிட்டு எடுத்து இந்த பேரிங் ஹவுசிங்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கிளான் ஃபாலோவரை இந்த சைடில் மாட்டி அப்படியே சாப்பிட்ட ஃபுல்லாக மாட்டிக்கிடுவோம். அந்த பேரிங்கை மட்டும் தட்டி தான் உள்ளே போக வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த பிராஸ் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா பம்பில் உள்ளது, அது டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பிராஸ் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கினது. இந்த புஷ்ஷை பம்பில் இந்த இடத்துக்கு நேரம் சாப்பிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடியே மாட்டுற மாதிரி இருக்குன்னு அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு அதனால சாப்பிட்ட ரிட்டன் கழட்டிட்டு தான் மாட்டிக்கிட்டேன். அந்த புஷ் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றனால தான் மரம் கட்டி அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கேமரா வச்சு தட்டணும். இப்போ பாருங்கள் சாப்பிட்ல இத்து சேக்கிங் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த பிளான்ஸை மாட்ட போகிறோம். அது கூடவே இந்த பேரிங் காலரையும் சேர்த்து மாட்டிக்கிடும். இப்போ இந்த சாஃப்ட் லாக் பின்னை மாட்டிட்டு அந்த பிளான்ஸை மாட்டிடுவோம். அதே போல் இதுக்கான நட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திருட்டு அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்கிடுவோம். அப்படியே பேரிங் காலது அந்த பேரிங் ஹவுசிங் கூட சேர்த்து ஃபஸ்ட்டு போல்ட் நட்டை போட்டுக்கிடுவோம். அடுத்தது அந்த கிளான் சீல் ஃபாலோவரை பேக் சைடில் இழுத்துட்டு கிளான் சீல் ரோப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரோப்பை பிரித்து அந்த சாஃப்ட்டில் சுற்றி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வாங்கின ரோப் வந்து 10 mm, இதுக்கான ரோப் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm தான். அதனால ரிட்டன் 6 mm வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரோப்பை சாப்பிட்டில் சுற்றிட்டு அந்த கிளான் சீல் ஃபாலோவரை உள்வாக்கில் ப்ரெஸ் பண்ணாலே அந்த ரோப் உள்வாக்கில் போயிடும். அடுத்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ண பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மடிச்சு இன்சர்ட் பண்ணணும். இது அதுக்கு ஆப்போசிட்டாக மடிச்சு இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி பண்ணால் தான் வாட்டர் லீக்கேஜ் அண்ட் ஏர் லீக்கேஜ் வந்து ஆகாது. இதே மாதிரி நான் ஒரு 4 பீஸ் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கிளான் சீல் ஃபாலோவருக்கான போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிறோம். நம்ம ஓவர் ரைட் வச்சாலுமே அந்த சாப்பிட்டு வந்து பிடிக்கும். அதனால நார்மல் டைட்டே வச்சுக்கிடுவோம். இனி இதை அப்படியே திருப்பிட்டு இம்ப்ளருக்கான இன்சைடு டோரை மாட்ட போகிறோம். இதை நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடியே பேக்கிங் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த இடத்துக்கு பேக்கிங் ரெடி பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு பேக்கிங் சீட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இது அதுக்கு மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த பேப்பரை எடுத்தோம்னா நம்ம பேக்கிங்கான அச்சு வந்து விழுந்திருக்கும். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பேக்கிங் சீட்டை அந்த டோரில் வச்சுட்டு அந்த டோர் அப்படியே மாட்டி விட்டுருவோம். அந்த டோர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 போல்ட் வந்து கழட்டி எடுத்துருந்து அதை அப்படியே மாட்டிக்கிடுவோம். நமக்கு இந்த வழியாகவுமே ஏர் லீக்காக வாய்ப்பு இருக்குது. இந்த போல்ட்டுமே நல்லா டைட் ஏற்றிக்கிடுவோம். அடுத்ததான் இம்ப்ளர் மாட்ட போகிறோம். அதே போல் இந்த சைடுமே இம்ப்ளருக்கான லாக் பின்னை மாட்டிட்டு இம்ப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே மாட்டிக்கிடுவோம்.
இம்புலர்லுமே நமக்கு இது சேக்கிங் இல்லை, அதே போல் சுத்தம் போது அந்த டோரில் வந்து உரசவும் இல்லைங்க. அடுத்தது அவுட் சைடு டோருக்குமே அதே மாதிரி பேக்கிங் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையுமே அப்படியே மாட்டிக்கிடுவோம். இதுலேருந்து ஒரு 8 போல்ட்டோ 9 போல்ட்டோ கழட்டி இருந்தோம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டேன், அதை அப்படியே மாட்டி விட்டுருவோம். அடுத்ததாக டபுள் மர போல்ட்டு ஒரு 4 புதுசாக வாங்கியிருக்கிறேன், இது எந்த இடத்துக்கு நேரம் மாட்டிக்கிடுவோம். அந்த போல்ட்டுக்கு மேலே பிளான்ஸ் வாசர் ஒன்று எடுத்துருக்கிறேன், அதை மாட்டிக்கிடுவோம். அடுத்து இந்த பம்பில் நம்ம எடுக்கும் போது சக்ஷன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, அதனால புதுசாக வாங்கியிருக்கிறேன், அதை அப்படியே மாட்டி விட்டுருவோம். அடுத்ததாக 2 இன்ச்சில் ஓஸ் காலர் 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன், இதில் ஒரு பீஸே இந்த பிளான்ஸில் மாட்டிக்கிடுவோம். அடுத்து புட்வால் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கிறேன், இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த ஓஸ் காலர் வந்து இதுக்கு மேலே மாட்டிக்கிடுவோம். அடுத்து 2 இன்ச் ஓஸில் ஒரு 6 அடி நீளத்துக்கு எடுத்துருக்கிறேன், இதோட ஒரு எண்டில் வந்து நம்ம புட்வால் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து மாட்ட போகிறோம். அது எப்படி மாட்டுறோம்னா ஹீட் பண்ணிட்டு தான் மாட்டுற மாதிரி இருக்கும். மாட்டின செகண்ட் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டோம்னா கரெக்டாக செட் ஆயிரும். அப்படியே இன்னும் சேஃப்டிக்கு ஒரு ஓஸ் கிளாம் ஒன்று போட்டு டைட் பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த சைடில் எப்படி ஓஸை மாட்டணுமோ இதே மாதிரி தான் பம்பு பிளான்ஸ்லேயும் மாட்டிக்கிட்டு அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் பம்பில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம டிச்சார்ஜ் அவுட்லெட் பைப் மட்டும் தான் மாட்டல, அது ஃபைனலாக மாட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண பம்பை பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேமுக்கு மேலே அந்த பம்பை பிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இன்ஜினை பிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 3x2 அப்படின்ற சைஸில் ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பம்பை பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பம்பை தூக்கி அப்படியே இந்த பேஸ்க்கு மேலே வச்சுட்டு அதில் போல்ட் போடுற மாதிரி ஒரு 4 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே மார்க் பண்ணிட்டு பம்பை வந்து ரிட்டர்ன் எடுத்துருவோம். அடுத்ததாக ஒரு 4 போல்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே ஸ்டாண்டப் பாஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே அந்த 4 போல்ட்டுலுமே வாசர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண பம்பு தூக்கி அந்த போல்ட்டில் மாட்டி நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம பம்பை ஃப்ரேம் கூட பிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது 4 ரவுண்டு டம்மியில் சென்டரில் 1/2 போல்ட்டு போகிற அளவு ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம். இந்த டம்மி வந்து இந்த பிளாஞ்சில் ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே ஹோல்ஸ் போட்டு ஈஸியாக வந்து மாட்டிடலாம். பட் நான் ஹோல்ஸ் போட்டு மாட்ட போகிறதில்ல, அப்படியே சென்டராக பார்த்து ஃபஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். அப்படியே 3/4 இன்ச்சு சாப்பிட்டு கூட யூனிவர்சல் ஜாயிண்டிங் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இந்த யூனிவர்சல் ஜாயிண்டிங்கோட ஒரு பக்கத்தை டம்மியில் ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மாட்டி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டு கொடுத்தோம்னா ஸ்டேபிளாக இருக்காது, அதனால சென்டரில் வந்து யூனிவர்சல் ஜாயிண்டிங் சேர்த்துருக்கிறோம். அப்படியே 2 பிலோ பிளாக் பேரிங் மாட்டுவோம். அந்த பிலோ பிளாக் பேரிங் பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணுவோம். இது வழக்கமாக பண்ணுறது தான், ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ எப்படி பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்த இன்ஜின் தான் பிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பழைய கடையில் ஒரு பைக் ஒன்று எடுத்து வந்திருக்கிறோம். இதில் உள்ள இன்ஜின் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இருக்குது, அதை இப்போதைக்கு சரி பண்ண முடியாது, டைமிங் வந்து கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரீசன் ஒரு பேரா மோட்டர் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள இன்ஜினை தான் எடுத்து வைக்க போகிறோம். ஒரு எக்ஸல் செயின் ப்ராக்கெட் சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கிறேன், இதை சாப்பிட்டுக்குள்ளே மாட்டிக்கிடுவோம். இந்த இன்ஜின் கண்டிஷன் சரியில்லை அப்படின்றத வந்து நான் பேரமோட்டர் ரெடி பண்ணும் போதே சொல்லியிருந்தேன். இப்போ நான் பண்ண போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து நல்லா சக் பண்ணி இழுக்கணும், அதாவது ரொம்ப டார்க் வந்து தேவை. இதில் இந்த இன்ஜின் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரில. ஓகே, பரவாயில்ல, பிக்ஸ் பண்ணி தான் பார்ப்போம். இந்த இன்ஜின் இந்த இடத்துக்கு நேரம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே ஹைட்டில் தான் பிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த இன்ஜினுக்கு ஏற்ற பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த இன்ஜினை தூக்கி அந்த பேஸ்க்கு மேலே வச்சுட்டு இன்னர் ஸ்ப்ரைட்லேருந்து செயின் ப்ராக்கெட்டுக்கு செயினை வந்து மாட்டிக்கிடுவோம். நம்ம செயினை மாட்டினதுமே அந்த செயின் வந்து லூஸாக இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த இன்ஜின் லைட்டாக இந்த சைடில் தள்ளாமல் செயின் டைட் ஆயிருங்க. நீ இந்த இன்ஜினை பேஸ் கூடவே அந்த செயின் ப்ராக்கெட்டை சாப்பிட்டு கூட சேர்த்து சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம். அப்படியே இந்த சைடில் எக்ஸ்ட்ரா உள்ள சாப்பிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இன்ஜினுக்கான த்ராட்டில் ஆல்ரெடி இதில் உள்ள மாதிரி பிரேக் லிவர்லேயே வச்சுட்டேன். அப்படியே கிளச் இந்த இடத்துல காலில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறேன். சைலன்சரை கீழ் வாக்கில் வளர்ச்சி எடுத்துக்கு போயிருக்கிறேங்க. நம்மளுடைய வாட்டர் பம்ப் பயங்கரமான வெயிட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பம்பு மட்டும் இருக்குல்ல, இது மட்டுமே 29 கிலோ நம்ம இரும்பு கடையில் எடுக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்கொயர் பைப் எல்லாம் ஆட் பண்ணிடுறோம், அதனால பயங்கர வெயிட் ஆயிருச்சுங்க. ஓகே, நம்ம இந்த வாட்டர் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டெஸ்டிங் பண்ணவே இல்லை. தண்ணி இழுக்குதா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை வருதா அப்படிங்கிறது என்ன ஏதுனே தெரியல. நம்ம இதை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வீட்டில் தண்ணி வந்து கிடையாதுங்க, அதனால ஸ்ட்ரைட்டாக குளத்துக்கு எடுத்துக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே போட்டு தான் என்ன ப்ராப்ளம் வருது இல்லை தண்ணி இழுக்குதா அப்படிங்க எல்லாத்தையும் டெஸ்டிங் வந்து பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த புட்வால் ஓஸ் இருக்குல்ல, இதனால் தண்ணி ஆழமாக பார்த்து தூக்கி போட்டுருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட் பைப்பை நம்ம மாட்டவே கிடையாது, இதை இப்போ தான் மாட்ட போகிறோம். அப்படியே அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் நட் வந்துருக்கு, அதை அப்படியே கழட்டிட்டு மாட்டி விட்டுருவோம். நம்ம இந்த மாதிரி மோட்டர் ரன் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட் பைப்பில் தண்ணி ஊற்றி இந்த சக்ஷன் ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை தான் பண்ண போகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகுது. கொஞ்சம் லைட்டாக வந்து கிராக் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தண்ணி லீக் ஆகுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வராமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு இத்து ஏர் லீக் ஆனால் கூட தண்ணி வந்து வராது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் தண்ணி வருதாங்கிறத. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அடி பிடிச்சி நிதிச்சு அவ்வளோதாங்க.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கீரை வந்து போடுறோம். முதல் கியரு 2 3 4 போட்டாச்சுங்க. கையிலே ஆகாசம் கொண்டு இந்த பம்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இம்பிளர் லெஃப்ட் சைடு இம்பிளர்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் வந்திருக்கு. நம்ம எடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இம்பிளர். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. நம்ம அந்த டைரக்ஷனில் வச்சா தான் வாட்டர் வந்து பம்ப் பண்ணும். இதுவே லெஃப்ட் சைடு இம்பிளர்னா வச்சுங்களேன், அந்த இன்ஜின் அப்படியே திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பம்பை நம்ம பழையம் கடையில் எடுத்து அதை ரெடி பண்ணணும். அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் டெஸ்டிங் பண்ணவே கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைமாக டெஸ்ட் பண்ணி எல்லாம் தண்ணி வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்பா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த சின்னதாக ஒரு இடத்துல தண்ணி லீக் ஆனிச்சுல, அதான் பம்புக்கான ஏர்வால்வு. நான் கூட நினச்சேன் கிராக் ஆகிருக்குன்னு. பம்புலேருந்து பயங்கர சவுண்டு வருதுங்க. அதனால தான் ரன்னிங்கில் இருக்கும்போது என்னால் பேச முடியல. பம்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த ஏரில் வந்து கூல் ஆகக்கூடியது. நம்ம ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக வச்சு ரன் பண்ணுறோமா, பயங்கர ஹீட் ஆகுதுங்க. இதுக்கு தனி ஏதாவது ஃபேன் இந்த மாதிரி வச்சோம்னா அந்த ஹீட் வந்து குறையும். அந்த மாதிரி எதுவும் வைக்கல. அதே போல் வந்து இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சரியில்லாத வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றினோம்ல, அது 1 டைம் ஊற்றினாலே போதும். இப்போ உள்ள வந்து தண்ணி இருக்கும். அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். வாட்டர் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸல் செயின் பேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து டீத்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு டார்க் தான் இருக்குன்னு தவிர ஸ்பீடு வந்து இருக்காது. இன்ஜின் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு பம்புலேருந்து வாட்டர் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பார்த்து வந்துருப்பீங்க. பழையம் கடைக்கு போனால் அந்த பம்பு வந்து கிடந்துச்சு. அதை எடுத்துக்கு வந்து ஏதாச்சும் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் இன்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒப்பீனியன் மறந்த கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, கிளம்பலாமா?